கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 145 சங்கீதம் 18 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் என்று சொல்லக்கூடிய காரியங்களுக்கு மிகுந்த ஒரு வித்தியாசம் இருக்கிறது. தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர் என்று சொன்னால் பொதுவாக கூப்பிடுவோம். எல்லாரும் கூப்பிடுறாங்க, நானும் கூப்பிடுறேன். எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, நானும் ஜெபிக்கிறேன். எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டுதல்களை தெரிவிக்கிறாங்க, நானும் தெரிவிக்கிறேன். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர் என்று சொல்லக்கூடிய காரியங்களுக்கு நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இயேசுவே உம்மை விட்டா எனக்கு வேற வழியே கிடையாதப்பா, நீர் ஒருவர் தான் என்னை வாழ வைக்க முடியும். நீர் ஏதாவது அற்புதத்தை செய்தாதான் நான் வாழ்ந்திருக்க முடியும். நீர் ஒருவரே எனக்கு உதவி செய்ய முடியும், ஒருவரே என்னை ஆசீர்வதிக்க முடியும், நீர் ஒருவரே என்னை வாழ வைக்க முடியும் என்று சொல்லி தேவ சமூகத்துல விண்ணப்பிக்கக்கூடிய காரியம்தான் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற காரியம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி கூப்பிட்டு கொண்டிருக்கிறோமா அல்லது உண்மையாய் கூப்பிட்டு கொண்டிருக்கிறோமா என்று சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கிறது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். உண்மையாய் நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு சமீபமாய் இருந்து, அவர் நமக்கு துணையாய் இருந்து, அவர் நம்ம அருகில் இருந்து நமக்காக நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ண உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில நமக்கும் கர்த்தருக்குள்ளான உறவு எப்படிப்பட்டதான் இருக்கிறது? எல்லாரும் கூப்பிடுறாங்கன்னு சொல்லி எல்லாரும் கிறிஸ்தவன் சொல்றதுனால நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, அல்லது இயேசுவே நீரே என் தெய்வம், உம்மை விட்டா எனக்கு யாரும் கிடையாது, நீர் ஒருவரே என்னை வாழ வைக்க முடியும், நீர் ஒருவரே என்னை ஆசீர்வதிக்க முடியும் என்று சொல்லக்கூடிய அந்த உறவில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்று சொல்லக்கூடிய காரியத்தை ஆராய்ந்து பார்த்து நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நமக்கு துணையாய் இருந்து நம்மை ஆசீர்வதித்து நடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எனவே இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் கடமைக்காக கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கக்கூடிய நிலைகள் இருந்தால் அதை மாற்றிக்கொள்வோம். உண்மையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பிப்போம். ஆண்டவரே உம்மை விட்டா எனக்கு வேற வழியே கிடையாதப்பா என்று சொல்லி தேவ சமூகத்தில் சரணடைவோம். சரணாகதியாய் அவருடைய சமூகத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுவோம். தேவன் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்வார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கர்த்தாநீர் எங்களோடு பேசின நம்முடைய வார்த்தைக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாங்கள் கூப்பிடுகிற காரியம் ஏனோ தானோ என்று சொல்லி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறோமோ அல்லது கடமைக்காக கூப்பிட்டு கொண்டிருக்கிறோமோ என்று சொல்லக்கூடிய காரியம் இல்லாதபடிக்கு உண்மையாய் உம்மை சமூகத்துல அப்பா உம்மை விட்டா எங்களுக்கு யாரும் கிடையாது என்று சொல்லி நீரே எல்லாம் என்று சொல்லி உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒரு ஜெபத்தை எங்களிடத்துல எதிர்பார்க்கிறீரப்பா. அந்த உறவு தான் எங்க வாழ்க்கையில உங்களுடைய பிரசனத்தை கொண்டு வரும். அந்த உறவு தான் எங்க வாழ்க்கையில உங்களுடைய மகிமையின் பிரசனம் எங்கள் வாழ்க்கையில நிரம்பி இருக்கக்கூடிய காரியமாய் நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் எங்களை கொண்டு போகும் அப்பா. அதை உணர்த்தினதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் யாரெல்லாம் உம்முடைய சமூகத்துல இதுவரைக்கும் நான் கடமைக்காக கூப்பிட்டு கொண்டிருந்தேன், இனிமே நான் உண்மையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட போகிறேன், உண்மையாய் இந்த வேளையில கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று சொல்கிறார்களோ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அவர்களுக்கு நீர் துணையாய் இருந்து அவர்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவப்பா. ஒரு வித்தியாசத்தை அவருடைய வாழ்க்கையில உணரும்படியான காரியத்தை செய். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.